ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் பாஸ்கர். ஸோ நம்ப அறிவிச்ச மாதிரி முன்னாடியே சில நண்பர்கள்கிட்ட மட்டும் க்ளோஸ்டு சர்க்கிள்ல பகிர்ந்துக்கிட்டோம். சிலர் எழுதியிருக்கிறாங்க. ராட்டை வந்து ம், 100வது வாரத்தை நெருங்கிட்டோம். இன்னைக்கு 100வது எபிசோடு ஆக்சுவலா. ஸ்பெஷல் எபிசோட்லாம் சேர்த்தா, ம், நேரடி சந்திப்புக்கு ஒரு தயாரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சென்னையில ம், நிகழ்த்தலாம்னு. இந்த இந்த 100வது எபிசோடு கொஞ்சம் ம் நமக்கு பர்சனலா மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு அது ஒரு ஸ்பெஷலா ஃபீல் பண்ணியிருக்கிறதால தான் எழுதுறாங்க. தனிச்செய்தியிலும் சரி, ம், பொதுல யோகா எழுதியிருந்தாப்புல. மற்றவங்க இனிமே இந்த எபிசோட பார்த்துட்டு வேணா எழுதலாம். ஏன்னா யாருக்கும் தெரியாது. யோகாவுக்கு பர்சனலா தெரியுன்றதுனால அவரு எழுதிட்டாரு. மற்றபடி 100வது எபிசோட வந்து கிட்டத்தட்ட இது 2 வருஷம் வேல. 1 வருஷம் YouTubeல போட்டிருக்கோம். 2 வருஷமா நம்ம பல்வேறு பாட்காஸ்ட் தளத்தில போட்டதிலிருந்து சராசரியாக 3000 பேர் தேடுறாங்க. பாட்காஸ்ட்டா YouTube இல்லாம ஆடியோ பாட்காஸ்ட் தேடுறவங்களுடைய எண்ணிக்கை அவ்வளோ வந்திருக்கு இப்போ. ஒரு ம், மாதத்துக்கு, வாரத்துக்கு இல்ல. அதுவே ம், எனக்கு என்ன கேட்டா ஒரு பெரிய நம்பர்ன்னு தான் தோணுது. மக்கள் இத எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்கங்கிறது. அந்த வகையில இதுக்கு துணை நிக்கிற துலிப்பு, அப்புறம் தொடர்ச்சியா கேட்கக்கூடிய ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல. அந்த 50 நபர்கள், ம், ஒரு 10 பேர் அத பத்தி என்கிட்ட தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அ இதில கத்துக்கிட்டோம், இத தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லது இது நல்லா இருந்ததுன்னு ஃபோன் கால்ஸ்ல பேசுறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றிய சொல்லிட்டு 100வது எபிசோட் போயிடலாங்க. அனைவருக்கும் நன்றி. அ நான் பேசுறதுக்கு அப்புறம் என்கிட்ட ஃபாலோ பண்றவங்களும் குறைச்சல். ம். நான் மூவ் பண்ற சர்க்கிள்ஸ்ல இத பேசுறவங்களும், இத பாட்காஸ்ட்ட பார்க்குறவங்களும் ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால, உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற அளவுக்கு என்கிட்ட யாரும் பகிர்ந்துக்கிறது இல்ல. அ அதனால எனக்கு உங்ககிட்ட வர்ற அளவுக்கு ஃபீட்பேக் எனக்கு வரவும் வராது. ம். ஒருத்தர் 2 பேரு பேசும்போது சொன்னா தான் உண்டு. நேர்ல பார்த்து பேசும்போது சொன்னா தான் உண்டு. அதனால அ அனைவருக்கும் நன்றி. அ நல்ல ஃபீட்பேக் எனக்கு போன வாரம் கிடைச்சது நாங்க வெளியில பேச போகும்போது எதான சப்ஜெக்ட்ட பத்தி பேசணும் அப்டின்னா, முதல்ல அந்த சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு விஷயம் தெரியுமா? தெரியாதான்னு செக் பண்றதுக்கு நான் ராட்டையில நீங்க அந்த சப்ஜெக்ட்ல என்ன பேசியிருக்கீங்கன்னு ஒரு முறை கேட்டுட்டு போனேன். அது ஒரு 20 புத்தகம் படிச்சதுக்கு சமானமா இருக்குது அப்டின்னு ரெகுலரா கேட்கிறவங்க சொன்னாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நம்ம பேசின எல்லா சப்ஜெக்ட்களும் நம்ம 20 புத்தகம் படிச்சிருக்கோமா? அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வேற திடீர்னு மைண்ட்ல வந்துருச்சு அதுக்கப்புறம். சரி இதுக்காகவே நம்ம இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா படிக்கணுமோ அப்படின்னு. நான் இவ்வளவு நம்பிக்கையோட நம்மகிட்ட நம்ம பேசுறது கேட்கறாங்க அப்படின்னு போது நம்மளுடைய பொறுப்பும் கூடுது. 100 எபிசோடு பேசியிருக்கோம் அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பல நேரங்கள்ல திமேட்டிக்கா ஒரே விஷயத்த பேசினாலும் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வெவ்வேறு சப்ஜெக்ட் வெவ்வேறு தருணங்கள்ல பேசியிருக்கோம். தட் இஸ் a ஹியூஜ் பிளஸ் பாயிண்ட்டா நான் பார்க்கிறேன். சரி, அடுத்து. ஆஹ் இந்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாரம், இந்த டேட்டா. சீசன் நம்ம ம். டேட்டா பத்தி நெறைய பேசியிருக்கோம். ம். அதுக்கு சம்மந்தமா ஸ்பெசிஃபிக்கா நமக்கு எதான ஃபீட்பேக் வந்திருக்குதா பாஸ்கர்? ஸ்பெசிஃபிக்கானா நம்ம போன முறை அந்த அ டீப் ஃபேக் போட்டிருந்தோம் இல்லையா? ம், டீப் ம், ஃபேக்குக்கு ம், ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணவே போயிட்டாங்க அதுல. நம்ம போட்டிருந்ததுல. அவங்க அத ம், தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க போல. ரொம்ப நெருங்கின நண்பர் தான். இந்த மாரி பேட்டர்ன்ஸ் அந்த ஏஐ ரிலேட்டடு அல்லது பாட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மென்ட்ல அது ஃபேக் ஆக்சுவலா. அது அவங்க எந்த கம்பெனியும் கிடையாது. அத ஃபேக்கா உருவாக்குறாங்க. அதுல ஒருவேள உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட இருந்தவங்க, இது பொய் தான் இதுல உறுதியாகி அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரு நபர். ம், வழக்கமா உஷாக்கா அதே மாரி ஒரு ஃபீட்பேக் குடுத்தாங்க. இதெல்லாம் இந்த கன்சர்னோட யாராவது எங்களுக்கு அத ஆர்டிகுலேட் பண்ணி பேசுறது கவனிக்க மட்டும் தான் செய்றோம். நீங்க ம், சரியான நேரத்தில சொன்னீங்க. ஆனா சமீபமா நான் வந்து இந்த ஆட்ஸோ இல்ல இது சார்ந்த எதுவுமே டிஜிட்டல் எடுக்கும்போது இந்த அந்த அந்த அம்பானி கன்டென்ட் குறிப்பா. அது வந்துகிட்டே ம். இருந்து உங்கள கேட்கலான்னு நெனச்சேன். நீங்க பாட்காஸ்ட்டாவே பேசிட்டீங்கன்னு அவங்க தனியா அவங்க சொன்னாங்க. ஓ! ம். வருது. அது இல்லாம நெறைய இ இது புது தகவல், இது தேவையானதுன்னு பேசுற ஜெனரிக்கா வரும்ல பாராட்டு. சிறப்பு, ம், மகிழ்ச்சின்னு. ம், அது நெறைய வருது. ம். ஏன்னா நமக்கு இதுல நெறைய அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே பொய் அப்படின்ற அந்த ஒரு
நிலைமைக்கு போயிட்டோம் இப்போ. பல நேரங்கள்ல வந்து புள்ளி விவரத்தோட யாராவது பேசுனாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல சசி தரூர் தான் எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்தியாவுல தான் நீங்க வந்து ஒரு ஒரு ஒப்பீனியன் அல்லது ஒரு கருத்து சொல்றதுக்கு நீங்க நிறைய புள்ளி விவரங்கள இந்தியாவுல இருந்து நீங்க குடுக்க முடியும். அதே மாதிரி அதற்கு நேர் எதிர்வினை ஆற்றவங்களுக்கும் வந்து தேவையான புள்ளி விவரங்கள் இந்தியாவிலேயே கிடைக்கும். 2 புள்ளி விவரம் சரியா இருக்கும். இது வந்து இந்தியாவுடைய பாரடாக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. ஸோ இத பத்தி சொல்லும்போது மார்க் ட்வைன் அடிக்கடி பல இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடியது லைஸ், டேம் லைஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு. பொய், அதோட கேவலமான பொய், அதோட மோசமானது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு. இதுதான் நீங்க தமிழ்ல சொன்னீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இத இன்னும் சுருக்கி நம்மாழ்வார் பயன்படுத்துற வார்த்தை அவருடைய பேச்சுல பயன்படுத்துவாங்க. குறிப்பா எனக்கு இந்த ரமேஷ் அண்ணன் யூஸ் பண்ணுவாரு அடிக்கடி அவருடைய வகுப்புகள்ல. புள்ளி விவர புழுகு ம், மூட்டை அப்படிம்பாரு. யாராவது அந்த டிஸ்கஷன்ல வரும்பொழுது இத்தனை பர்சன்டேஜ் இவ்வளோ ரிசர்ச்னு யாராவது சொல்லும்போது அதை புள்ளி விவர புழுகு மூட்டை அப்படின்ற வார்த்தையில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நியாயமாவும் படும். ம், அந்த வார்த்தை வந்து தமிழ்ல நம்ம காயின் பண்ணியிருப்பாரு அவரு. இதை உள்வாங்கி ம், பண்ணியிருப்பாரு. இல்லை அவருக்கு ஒரு அனுபவத்துல இருந்து அவருக்கு ஒரு மொழி இருக்கு இல்லையா? மொழி நடைய அவர் ம், உருவாக்கி வச்சிருக்காரு. எல்லா மக்களோடையும் பேசின பிறகு அந்த மொழி அது. அதுல புள்ளி விவர ம், புழுக்கு மூட்டை அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆ, ம், அது வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு 100% பொருந்துறதா பார்க்குறேன். ஏன்னா புள்ளி விவரத்துல இருந்து புழுகு மூட்டை உருவாகல. புள்ளி விவரமே புழுகு மூட்டையா இருக்கு. ம், புள்ளி விவரத்த வச்சுக்கிட்டு அதை இன்ஃபர் பண்றதோ, இல்ல அதுலேருந்து இப்ப ஒ வேற ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் பண்றதுல பொய்யா பண்றது இருக்கலாம். ஆனா இன்னைக்கு புள்ளி விவரமே ம், உண்மையா பொய்யான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. எல்லாம் ஜெனரேட்டிவா இருக்கு. காப்பி பேஸ்ட்டா இருக்கு. ம், ரேண்டமா பாட் கிரியேட் பண்ணுது. ஒரு Facebook ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேண்டமா பாட்ட வச்சு பண்ற மாரி உள்ள ஒரு சில பேர் ஜெனரேட்டிவா அப்பயே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 5000 லைக் வேணும்னா நீங்க போய் சில இடங்கள்ல மாத்தி அத காட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க அவங்க. அவங்க மட்டும் தான் இனிமே ம். ஃபேக்கா இருப்பாங்க. கம்பெனி மட்டும் தான் ஃபேக் பண்ண முடியுன்ற அளவுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டிய மாத்திட்டாங்க. ஓ! அதனால இப்போ நமக்கு புள்ளி விவரமே ஃபேக்கு தான். புள்ளி விவரத்துலேருந்து ஃபேக் உருவாகணுன்ற அவசியமே கிடையாது. இல்ல பொய் உருவாகணும்னு அவசியம் கிடையாது. அது ஜெனரேட்டிவா இருக்கு. ரேண்டமா உலகத்துல எத்தன கோடி பேர நம்ம இன்புட் பண்ணியிருக்கோமோ, 700 கோடி பேரு. அந்த 700 கோடி பேர வச்சு அ ரீஜனா, உங்களுடைய மொழி, உங்களோட பிஹேவியர வச்சு உங்களுக்கு ஒரு ஃபேக்கா ஒரு ஜெனரேட் பண்ண முடியும் இன்னைக்கு. அது அது ஏன்னா, அந்த மூட்டையே ஒட்டுமொத்த அந்த தரவுகளே வந்து பொய்யா தான் இருக்கு. முன்னாடி வந்து தரவுகள் உண்மையா இருக்கும். அதிலிருந்து மக்கள் சொல்லக்கூடிய கதையோ, அல்லது அதிலிருந்து உருவாக்கக்கூடிய பார்வையோ தான் பொய்யா உருவாக்குவாங்க. தரவுகள் நேரடியா மக்கள்கிட்ட இருந்து எடுத்ததா இருக்கும். இப்போ தரவுகளே ம். மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறது கிடையாது. தரவுகளே ஜெனரேட்டிவ் தான். அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸம் காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆயிடுச்சு அது. அதிலிருந்து இப்ப இதுல வர்றதுனால நம்ம பார்த்தோம்ல நம்மளுடைய எக்ஸிட் போல்ல பார்த்தோம் சார். ஆமா. எக்ஸிட் போல்ல பார்த்தோம். 116%லாம் ஓட்டு போட்டிருக்கிற மாரி காட்டுச்சு அது. கணக்கு பண்ணி பார்த்தா. சில இடங்கள்ல எக்ஸிட் போல் எவ்வளவு தவறா வந்துச்சு. எவ்வளவு பேருக்கு தவறா வந்துச்சுன்றது வந்து எல்லாரும் யூஸ் பண்ண டூல்ஸ் மொத்தமுமே தவறு அப்படின்றது தெரிஞ்சது. அதனால எனக்கு ஒரு கேள்வி தானே இருக்கு இதுல. ஏன்னா நீங்க அ அரசியலும் சரி, அ மக்களோட சரி ஒரு குளோபலி கவனிச்சுன்னு வர ஆளா இருக்கிறதுனால ஒரு கேள்வி இருக்கு. இந்த புள்ளி விவர அ புள்ளி விவரம். அது பொய்ன்னு நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அதனால அந்த புள்ளி விவரன்ற வார்த்தையும் பொய்யும் சேர்த்துக்குவோம். இந்த புள்ளி விவரத்தினால மனித வாழ்க்கை இத நம்பி அரசாங்கமும், மனித வாழ்வும் வந்து எப்படி மாறுது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹியூமன் இண்டெக்ஸ் எல்லாம் பேசும்போது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பத்தி நம்ம பேசணும். ஒரு நெறைய முறை பாட்காஸ்ட்லயும் பேசிட்டோம். இன்னைக்கும் பேசணும் முன்னாடி. அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பாயிண்டர்ஸ் அல்லது அதில இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸும் ஏத்த மாரி மனிதன மாத்துறாங்கன்றது தான் என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. அந்த மாரி இவங்க ம். குடுக்கக்கூடிய இவங்க இவங்க சுருக்கி வச்சிருக்கிற அந்த டேபுலர் காலத்துக்குள்ள மனிதனை சுருக்குறாங்களோ, இல்ல அவன அதுக்கு நோக்கி இழுக்குறாங்களோன்ற சந்தேகம் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, இல்ல அது எப்படி நடக்குதுன்னு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோட முதல் கேள்வியா இருக்கு.
ம். அதாவது நம்ம அரசாங்கத்துல நடக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஆ அதனுடைய வெளிப்படுத்துதல் வந்து ஒரு இலக்கை நோக்கி வெளிப்படுத்துறதுக்காக நம்மள நகர்த்துறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆ பாவர்ட்டி அப்படின்னா என்ன? அப்படின்றதற்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆ ஒட்டுமொத்த வறுமை அப்படின்னா, வறுமை கோடு அப்படின்னா எந்த அளவுல இருக்கு வறுமை கோடு? இந்த வறுமை கோட்டுக்கு மேல உங்கள உயர்த்தணும். அப்படின்னா வறுமை கோடு வந்து இத்தனை டாலர் ஒரு நாளைக்கு நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு தெரியாது. இது நானாக எடுத்து வந்து உங்க மேல திணிக்கக்கூடிய இலக்கு. உங்களுக்கு அவ்வளவு சம்பாதிக்க விருப்பம் இல்லன்னு வச்சுக்கோங்க. இப்ப அரசாங்கங்கள் என்ன பண்ணிருச்சுன்னா, என்னுடைய ஊர்ல வறுமை கோட்டுக்கு கீழ வாழ்றவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கமா முடிவு பண்ணி, அந்த வறுமை கோடு என்ன அப்படின்ற தீர்மானமும் அவங்களே பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல தான் நீங்க வாழணுன்றதும் அவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதற்கான குறியீடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போன மாசம் எவ்வளோ சர்க்கரை சாப்பிட்டீங்க? எவ்வளோ எண்ணெய் வாங்குனீங்க? எவ்வளோ அரிசி வாங்குனீங்க? எவ்வளோ பொருட்கள் வாங்குனீங்க? உணவுப் பொருட்கள் எவ்வளோ? எரிபொருள் எவ்வளோ? அது மாரி சில குறியீடுகள வச்சு தான் வந்து இந்த இலக்கே நிர்ணயம் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்க வறுமை கோட்டுக்கு மேல வாழ்றீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய நுகர்வ வச்சு நீங்க வந்து வறுமையில இருக்கீங்களா? இல்லையா? அப்படின்னு நிர்ணயம் பண்றாங்க. அப்படி நிர்ணயம் பண்றதுல என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒண்ணு நீங்க அந்த நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளேயே நுழையாத ஆளா இருக்கிறீங்க. அல்லது நீங்க அத விட கம்மியான நுகர்றீங்க. அல்லது நீங்க அதோட கம்மியான வருமானத்துல வாழ்க்கைய நல்லா நடத்துறீங்க. அல்லது உங்களுக்கு தேவையான நுகரக்கூடிய பொருட்கள நீங்களோ அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்தோ உங்களுக்கு இலவசமாவே கிடைக்குது. அல்லது நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. அல்லது இந்த மாரி செய்யக்கூடிய நுகர்வானது பண்ட பரிமாற்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்திலயோ அல்லது வேற ஏதோ ஒரு முயற்சியிலயோ அரசாங்கத்தில எந்த விதத்திலும் பதிவாகாத இப்ப நுகர்வு, உங்களுடைய வருமானம் 2மே அரசாங்கத்தில பதிவாகல எந்த விதத்திலயும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் முழுக்க அ கேஷ்ல வருது. அதாவது நேரடியாக உங்களுக்கு கேஷாக வருது. நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கேஷ்ல வாங்குறீங்க. அப்படின்னா, உங்களுடைய வரவும், செலவும் அரசாங்கத்துடைய எந்த ஒரு திட்டத்தின் நீங்க வாங்குற பொருட்களும் வந்து அவங்களும் வந்து கேஷ்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வந்து பெருசா அதுக்கு பில்லு போடல அப்படின்னா, அதுவும் வந்து அரசாங்கத்தில முழுசா வராது. ஸோ, இது போன்று இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து இந்த அரசாங்கத்துடைய இந்த இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்குது இல்லையா? அதுல இவங்க யாருமே ஃபிட் ஆக மாட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆர்டிஃபிஷியலா நான் வந்து செயற்கையா ஒரு இலக்க உருவாக்கி இருக்கிறேன். அந்த இலக்குக்கு சில குறியீடுகள உருவாக்கி இருக்கிறேன். அந்த குறியீடுகள நோக்கி நீங்க வளரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னுடைய மொத்த திட்டத்துடைய வெற்றி நான் அந்த இலக்கை அடையறது. ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ இந்தியா அப்படின்னாங்க. ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ இந்தியான்னா, இந்தியாவுல யாரும் திறந்த வெளியில கழிப்பறையா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. இது இது மாரி அப்சல்யூட்டான டெர்ம். அதாவது இது வந்து ஓப்பன் டிஃபெகேஷன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாவர்ட்டின்றதே வந்து நீங்க ஒரு ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ண ஒரு கன்ஸ்ட்ரக்ட். அத வந்து நீங்க நான் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடுவேன். பாவர்ட்டி எலிமினேஷன் புரோகிராம். இன்கம் டபுளிங் புரோகிராம்.
அப்படின்றது இந்த மாதிரி அப்சல்யூட்டாக நாம வந்து இலக்குகளை நிர்ணயம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இலக்குகளுக்கான ஆஹ், தரவுகளை தயார் பண்ண வேண்டிய ப்ரெஷர், ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான ஆஹ், ஒரு ப்ரெஷர் வந்து இந்த மக்கள், அந்த அரசு அதிகாரிகள் மேல அவங்கக்கிட்ட அந்த ப்ரெஷர் எப்பயுமே உணர முடியும். அவங்க வந்து நாங்க இவ்வளோ ஸ்கீம் வச்சிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், மக்களுக்கு புரியல, மக்களுக்கு தெரியல, அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு மக்கள் மேல திருப்புவாங்க அதுக்கப்புறம். ஆனா உண்மை என்னன்னா, மக்களுக்கு அது தேவையில்லாம இருக்கலாம். அல்லது மக்கள் வெவ்வேறு விதத்துல யோசிக்கிறவங்களா இருக்கலாம். மக்கள் வெவ்வேறு விதத்துல வாழ்க்கைய நடத்துறவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாரும் வந்து நிச்சயமாக இந்த ஒரு விதத்துல தங்களுடைய வாழ்க்கைய நிர்ணயிக்கணும். இதற்கு ஏத்த மாரி அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க நடத்தணும். அப்படின்றதற்கான எந்த விதமான அவசியமும் இல்ல. சுதந்திர நாட்டுல அதாவது. சுதந்திரம் இல்லாத நாட்டுல நீ இப்படிதான் இருந்தாகணும்னு அரசாங்கம் சொல்லுது, அல்லது ஒரு அத்தாரிட்டேரியன் நாட்டுல சொல்லுது. அப்படின்றது வேற. நான் வந்து ஒரு ஜனநாயக சுதந்திர நாட்ட பத்தி பேசிட்டு இருக்கேன். அதனால என்ன ஆகுதுன்னா, இலக்குகளை நோக்கி மக்கள் முன்னேறிட்டதாக புனைய வேண்டியிருக்கு. நம்மளுடைய டேட்டால நெறைய டேட்டா வந்து அப்படிப்பட்ட டேட்டாவ ஆனா எங்க அது இடிக்குதுன்னா, அந்த டேட்டாவ நம்பி அடுத்த கொள்கையோ, அரசாங்க கொள்கையோ, அரசாங்க திட்டமோ வகுக்கும்போது, அதை நம்பி நம்மளுடைய அடுத்த ஆ ம் அடுத்தடுத்து வரக்கூடிய கொள்கைகள் வரும்போது, அல்லது கொள்கைக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கும்போது, இந்த தரவுகள முன்னிறுத்தி பண்ணோம் அப்படின்னா, பல நேரங்கள்ல தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வழிவகுக்கிறோம். இதுல அடிபட்டு போறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுல வந்து யார் வந்து அந்த இலக்க நோக்கி நகர்த்தணுமோ, இப்போ இந்த டேட்டா எல்லாம் என்ட்ரி பண்ணும்போது ஒண்ணு சொல்லுவாங்க. மேக்கர், செக்கர் அப்படின்னுவாங்க. ஒருத்தர் வந்து அந்த என்ட்ரி பண்ணுவாரு. இன்னொருத்தர் செக் பண்ணுவாரு. 2 பேரும் வெவ்வேறு ஆளா இருக்கணும். அவங்க வந்து வெவ்வேறு ஆளா இருந்தா தான் அது சரியா இருக்கும். ஒருத்தர் பண்றத இன்னொருத்தர் செக் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இந்த இலக்குகள நோக்கி நாம நடக்கிறோம் இல்லையா? இந்த இலக்குகள பாயிண்ட் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி, அந்த இலக்க அடைஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவரும், அந்த இலக்குக்கான இலக்க அடையறோம் அப்படின்றதுக்கான அந்த தரவுகள வந்து ஒண்ணு திரட்டி அத என்ட்ரி பண்றவர், ரெக்கார்ட் பண்றவரும் ஒரே ஆளா இருப்பார். அப்போ அவரு என்ன பண்ணுவாரு? ஆ ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ எங்க ஊர்ல வந்து நானு 70,000 வீடுகள்ல டாய்லெட் கட்டி முடிச்சிருக்கணும். ஆனா நான் 20,000 தான் கட்டியிருக்கிறேன். யாரு வந்து எங்க ஊர்ல வந்து செக் பண்ண போறாங்க எங்க மாநிலத்துல? அல்லது எங்க மாவட்டத்துல யார் வந்து செக் பண்ண போறாங்க? 75,000 எங்க மாவட்டத்துல கட்டணும் அப்டின்னா, நான் 50,000 கட்டுனதாக அல்லது 60,000 கட்டுனதாக கணக்கு காமிக்கிறேன். அப்படின்னு கணக்கு காமிச்சுருவாரு. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆடிட்ன்னு ஒருத்தர் வந்து பார்த்து பண்ணா ஒருத்தர் தான் உண்டே தவிர, மற்றபடி இது எல்லாமே வந்து பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நாம சிஸ்டத்திலேயே வந்து வச்சிருக்கோம். எல்லாரும் அது மாரி சொல்லுவாங்கன்னு நான் நிச்சயமா நம்பல. ஆனா நிச்சயமா அதற்கான ஒரு வாய்ப்ப வந்து ஏற்படுத்தும். இது செய்யறதன் மூலமாவே நாம வந்து அதிலிருந்து வரக்கூடிய கொள்கைகளோ, அத நம்பி வரக்கூடிய திட்டங்களோ, அதனுடைய வடிவமைப்பிலேயே வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்லி அது ராங்கா இருக்கும். அதனுடைய டிசைன்லயே அது தவறான ஒரு டிசைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுதான் வந்து இதுல இருந்து ஒப்பீனியன்ஸ் பில்ட் பண்றது. இப்ப நம்மளுக்கு அது மாரி தான் ஆச்சு. இப்ப நீங்க இந்த தேர்தலுடைய எக்ஸிட் போல பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து நாம எடுக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் 60லேருந்து 20% 60% வரைக்கும் தவறா இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம கடைபிடிச்ச மெத்தடாலஜி தவறு. நாம அந்த டேட்டாவ கேதர் பண்ண விதமும் தவறு. அத இன்ஃபர் பண்ண விதமும் தவறு அப்படின்றது தான். அதை பற்றி 2, 3 பேரு இந்த எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப துல்லியமா அத ஆராய்ஞ்சு எழுதியிருக்காங்க பத்திரிகைகள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுல
இது வந்து உலக அளவிலேயே நடக்கும். இது வந்து சின்ன சின்ன அளவுலன்னு சொல்ல மாட்டேன். அதனால தான் அந்த ஐபிசிசி ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ ரிலையபிளா, கான்ஃபிடென்ட்டா, எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட்டா அல்லது மாடரேட்லி கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு சொல்லி, நான் இத வந்து சொல்றதுக்கான தரவுகள் பத்துனா, நான் நம்புறேன். நான் முழுசா நம்பல. நான் ஏறத்தாழ சரியா இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து கிளைமேட் சேஞ்ச் அதாவது பருவநிலை மாற்றத்தை பற்றி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல ஏன்னா வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வெவ்வேறு நிறுவனங்கள் மூலமாக அரசாங்கங்கள் மூலமாக வரக்கூடிய இந்த தரவுகள் அவங்க வந்து அதன் அடிப்படையில அவங்க உலக அளவுல ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்கும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். ஆனா பல நேரங்கள்ல அந்த விதமான கவனமான ஒரு விஷயம் சாதாரண ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டயோ அல்லது அதிகாரிகள் கிட்டயோ நாம வந்து நம்ம ஊர்ல பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால நாம எல்லாருமே பாதிக்கப்படுறதுன்றது வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எனிவே நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறதுன்னா, அந்த புழுகுன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம். புழுகு முட்டை தானே சொன்னீங்க நீங்க? ஆமாண்ணா. புள்ளி உர புழுக்க முட்டைன்னு சொன்னோம். புழுகு முட்டை அப்படின்றதுக்கு எதனும் அ ஏன் வந்து புள்ளி வரும் புழுகு முட்டை இருக்கு அப்படின்றதற்கு எதான உதாரணங்கள் உங்ககிட்ட இருக்குதா? ஸ்பெசிஃபிக்கா மைண்ட்ல வச்சுட்டு சொன்னீங்களா? 2, 3 காரணம். இப்போ ரொம்ப நிகழ்கால அரசியல கவனிக்கும் பொழுது தேர்தல். இன்னொன்னு வந்து வர்த்தகமா பார்க்கும்பொழுது, இந்த சோசியல் கிரெடிட் சிஸ்டம்னு ஒண்ணு உருவாக்கியிருக்கு இல்லையா? ம். மக்களை அங்கீகரிக்கிறதுக்கு பேரு பார்ட்டிசிபேட்டரி கேரண்டின்னு இருக்கும். அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துறதாக நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த பார்ட்டிசிபேட்டரின்றது இன்னைக்கு வந்து உண்மை கிடையாது. ஒரு ஒரு விவசாயிகள் பார்ட்டிசிபேட் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு முறைக்கும், இந்த டேட்டா வச்சு பண்ணக்கூடிய வர்த்தகம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே. அதுல இருக்கக்கூடிய ம். சோசியல் கிரெடிட் சிஸ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த எலக்ஷனா இருக்கலாம். அல்லது வர்த்தகம் அமேசான் உட்பட இருக்கக்கூடிய காமர்ஸ் வர்த்தகமா இருக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்க்குறேன் அப்படின்னா, அதை பயன்படுத்தினவர்களுக்கும் நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இங்க கெட்டு போனது ரிலேஷன்ஷிப்பா மட்டும் தான் நான் பார்க்குறேன். ம். கடைசியில சுத்தி சுத்தி எங்க வந்தாலும் அங்க தான் போய் நிக்க வேண்டியது. ஏன்னா, ஒரு பொருளை வாங்கும்பொழுது நம்ம என்ன பண்றோம், நேரா போறோம். ஸ்டார் ரேட்டிங் பார்ப்போம். அதுல ஒரு 2000, 3000, 5000, 10,000 இருந்துச்சுனாக்கா, அந்த பொருள் கீழயே நகர்றோம். ஃபர்ஸ்ட்டு மேலேயே வைக்கிறான் அது. ம். அப்போ கீழ அதுவே உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. அது ஈஸியா மாறக்கூடியது. ஒரு வெப்சைட் டிராஃபிக்க வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது தெரியும். தொடங்குறதே 10,000த்துலருந்து தொடங்குவோம். எப்படி வந்து இந்த லாட்ஜ் நம்பர்லாம் முதல்ல 10ன்னுலாம் இருக்கும். ரூம் நம்பர்லாம். இப்பலாம் 10னா நீங்க எந்த ரூமையும் போய் போர்டிங்ல பார்க்க முடியாது. ம். தொடங்குறதே 100ல தான் தொடங்குவாங்க. அது ஒரு ம். மாரியான ஒரு இது. அது மாரி நம்ம வெப்சைட் டிராஃபிக்லாம் நம்மலாம் முன்னாடி போட்டுன்னு இருப்போம். அந்த கவுண்டர்ல கீழ. அது எடிட் பண்ணிடலாம். அது விட்ஜெட்ல. அந்த மாரி ம். இது ஒரு ஒரு டேட்டா வந்து எடிட் பண்ணி குடுக்க முடியுது. அது நம்ம உண்மை நம்புறோம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம். கீழ போனீங்கன்னா ரிவ்யூ, ஃபீட்பேக்லாம் இருக்கும். எல்லாத்துக்கும் உண்டு அது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸிட் போல் அது மாரி இவங்க யூஸ் பண்ற டூலா இருக்கும்னு நெனைக்கிறேன். கீழ போனீங்கன்னாக்கா ஒரு 10 பேர் இருப்பான். 10 பேர்ல அ ஒரு 2 பேர் நல்லதா சொல்லியிருப்பான். அந்த 2 பேருடைய இது வந்து கோடிங்ல என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் குடுத்த ஸ்டார் ரேட் வச்சு அது முன்னாடி காட்டியிருக்கும். சார்ட்டிங் டெக்னிக்லயே ஒரு ஒரு டெக்னிக் உண்ம. அத பயன்படுத்தின விதம் தப்பா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டார் ரேட் 2 பேர் குடுத்திருப்பான். அந்த 2 பேர பார்த்துட்டு, ஓ! ரைட் அப்படின்னு. ஆக்சுவலா 10,000 பேர் வாங்குன பொருள்ல 2 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனா, மீதி நம்ம கவனிக்கிறதே இல்ல. அந்த டாப் 2, ம். 3 மட்டும் பார்ப்போம். அந்த 2, 3மே உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. அந்த ப்ராடக்ட்ட விக்கிறது அமேசானும் கிடையாது. யாரோ ஒருத்தர் உருவாக்கி, மச்சி நீ ஃபீட்பேக் அதான் நீ தான் நம்மகிட்ட கேட்கறாங்கல்ல Google ரிவ்யூலாம். அதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே சிமிலரா எல்லாத்துக்கும் என்னால பொருத்தி பார்க்க முடியுது. ஷேர் மார்க்கெட்டிங்ல பார்க்க முடியுது. ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்றதா இருக்கட்டும். ஏன்னா, இப்ப இது எல்லாமே ஃபேக்கா பண்றாங்க இப்போ. எதுவுமே உண்மை கிடையாது. பொருள் வர்ற மாரி வர்றது, விக்கிற மாரி விக்கிறது தான். யார் வேணா பண்ண முடியும். ஒரு லாகின் அக்கவுண்ட்டும், நீங்க ஒரு ஜிஎஸ்டி நம்பரும் வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு யார் வேணா ஃபேக் இண்டஸ்ட்ரிய உருவாக்கலாம். அப்போ ஆனா இந்த ஃபேக் இண்டஸ்ட்ரி நடக்கிறது எத வச்சுனாக்கா, ப்ராடக்ட்ட வச்சு நடக்கல. மக்களுடைய மக்கள் குடுக்கக்கூடிய தரவுகள் இருந்தது. ஒரு காலத்தில உண்மதான். மக்கள் குடுத்துருப்பாங்க. நல்லா இருக்குன்னு வாய் வழியா, செவி வழியா நம்ம பேசி கேட்டுருப்போம். இந்த கடை நல்லாருக்கு. இந்த பொருள் நல்லாருக்கு. அங்க இது நல்லாருக்குன்னு கேட்டுருப்போம். அட்லீஸ்ட் அதுல ஒரு நம்பகத்தன்மை இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து இது எல்லாமே கிரியேட் பண்றாங்க. இதே தான் எக்ஸிட் போல்ல பார்த்தோம். எக்ஸிட் போல் வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட சமூகம் இந்த இந்த நம்ம கண்ணன் அடிக்கடி எழுதுறாரு பாருங்க. இந்த வேர் இஸ் மை டாடி மிசைல் மாதிரி, அந்த ஏஐ மாதிரி.
ஒரு குறிப்பிட்ட டார்கெட் பீப்பிளோடைய ஃபீட்பேக்க மட்டும் எடுத்து குடுக்குறாங்க சமூகத்துக்கு. அதே தான் எக்ஸிட் போல்ல பண்ணாங்க. அதே தான் ஒரு கருத்து. இப்போ கள்ளசாராயம்னு ஒரு கருத்து இருக்குன்னா, இன்னைக்கு அ அரசியல் சார்பு எடுக்கக்கூடாது. கட்சி சார்ந்த அரசியல் சார்பு எடுக்கக்கூடாதுங்கிறவங்களுக்கு தான் அந்த பதட்டம் இருக்கு. அந்த கட்சி சார்பு எடுத்துட்டவங்க எல்லாம் சைலண்ட் ஆகுறாங்க. அப்போ அந்த சார்பு நிலையில இருந்து தான் இந்த டேட்டாவ ஏன்னா நான் வந்து இது எல்லாம் ஓட்டா பார்க்குறேன். என்னுடைய கருத்து அத்தனையும் என்ன சுத்தி இருக்கிற குடும்பத்துக்கான ஓட்டு, அதான ஓட்டுன்னும்போது, அந்த எண்ணிக்கையே வந்து நம்மளுடைய இந்த கவுண்டர் சேர்றதே வந்து நம்ம வந்து ஒரு செலக்டிவா ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸு அப்போ அந்த முறையே தப்பு. ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு இது இல்லன்னும்போது அது பொய்யா தானே இருக்கும். ஒரு 1,00,000 பேர்ல வந்து பல்வேறு மொழி, மதம், இனம், பாலினம், வாழ்க்கை முறை, வயசு இதெல்லாம் சேர்ந்ததா தான் டெமோகிராஃபிக் இருக்கு. இந்த டெமோகிராஃபிக்கோட ரெப்ரசன்டேஷனே இல்லாம ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டட் ஆடியன்ஸ வச்சு எடுக்கக்கூடியது. அதேமாரி ஒரு குறிப்பிட்ட பிஹேவியர வச்சு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரிவ்யூஸு. இது எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்காக மட்டும் உருவாக்கக்கூடிய சிலபஸு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஒரு ஃபார்மட் ஒரு ஃபார்முலா இருக்கிறது தான் பார்க்குறேன். அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற வார்த்தையில சோசியல் கிரெடிட்ன்றாங்க. சமூகம் அங்கீகரிக்குதுங்கிறாங்க அத. அந்த சமூகம் அங்கீகரிக்கக்கூடிய தகவல், நீங்க முதல்ல பேசும்போது அந்த தகவல் உருவாக்குனதுல கேள்வி இருந்தது இல்லையா? தகவல் உருவாகி எல்லாம் வந்துட்ட பிறகு ஃபீல்டு வந்த பிறகு தான் இத பேசுறேன். ஃபீல்டுக்கு வந்த பிறகு தகவலே பொய்யின்னும்போது, ஃபீல்டுக்கு வரும்போது எவ்வளோ பொய் அது மல்டிப்ளை ஆயிருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. ஒரு பொருள் தேவையா, தேவையில்லையான்னு நம்மளால டிசைட் பண்ண முடியல. இந்த மனிதர் நம்மள ஆட்சி செய்யணுமா, செய்யக்கூடாதுன்னு நம்மளால டிசைட் பண்ண முடியல. எல்லாமே இன்டியூஸ்டு ஏதோ வேற ஒரு ஆள் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துறதா இருக்கு. அந்த ஆள் யாருன்னு திரும்பி திரும்பி போய் பார்த்தாக்கா, அது நிச்சயமாக அந்த வெறும் எக்ஸெல் ஷீட்ல இருந்து வந்த ஒரு ஆப்டிமைஸ்டு டேட்டாவா தான் என் கண்ணுக்கு போடுது. அததான் நான் வந்து இந்த புழுகு மூட்டைன்னு சொல்றேன் நான். ஏன்னா ஒரு ஆள என்னால கை காட்ட முடியும். முன்னாடி கை காட்டலாம். இவரு தாங்க இதுக்கு காரணம். ஒரு மினிஸ்ட்ரியோ, இல்ல ஒரு கார்ப்பரேட் ஹெட்டையோ, அல்லது ஒரு தியரிய உருவாக்குன ஒரு ரிசர்ச்சரையோ கை காட்டி, இவரால தான் இது கெட்டுச்சுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்படி யாரையாவது கை காட்டலாம்ன்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. எல்லாம் என்னவா இருக்குன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவா இருக்கு. அந்த டேட்டாவுமே அவங்களுடைய முதல்ல நீங்க சொன்ன மாரி, அந்த இந்த எண்ட் யூசருடைய அவங்க கிட்ட இருந்து இருக்கக்கூடிய லாபத்தினுடைய ஒரு ஒரு துவக்க புள்ளியா இருக்கு அந்த டேட்டா கலெக்ஷனே. அந்த டேட்டாவுடைய மேனிபுலேஷன், அத வச்சு உருவாக்குற பெர்ஸ்பெக்டிவ், அத வச்சு உருவாக்குற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இலக்கை இவங்க முடிவு பண்ணிட்டு, அதுக்கேத்த தரவுகள சேகரிக்கிறது, அந்த தரவுகள மேனிபுலேட் பண்றது முக்கியமா. அதுக்கு வந்து எந்த எத்திக்கல் டிபேட்டும் இங்க நடந்த மாரி எனக்கு தெரியல. சாமானிய மக்களுக்கு வரும்போது, இத்தன நம்பரான்றதோட நின்னு போகுது அது. இவ்ளோ பேர் இத ஒத்துக்குனாங்கன்னா சரியா இருக்கும்ல. உதாரணத்துக்கு வந்து இவ்ளோ பேர் ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்கன்னா, அது நல்ல ஆசிரமமா தான் இருக்கும்னு முடிவு எடுக்குறாங்கல்ல. அப்ப அது மாதிரி போர்னோகிராஃபி இவ்ளோ பேர் பார்க்குறாங்கன்னா, மனுஷனுக்கு தேவையா இருக்குல்ல. அப்புறம் சாராயம் இவ்ளோ பேர் குடிக்கிறாங்கன்னா, அது அத்தியாவசிய பொருள் தானே. இந்த சினிமாவ வந்து 500,00,00,000க்கு கொண்டாடி இருக்கோன்னா, அந்த படம் நல்லா இல்லையாம்மா 500,00,00,000க்கு வித்து இருக்கும். இவ்ளோ மக்கள் போய் பார்ப்பாங்களா? ரூ. 500 டிக்கெட் எடுத்து பார்ப்பாங்களான்றதெல்லாம், அந்த அந்த ஆஸ்ட்ரக் மொமெண்ட்ன்னு சொல்லுவோம்ல, அத கிரியேட் பண்ணறதுக்கான ஒரு மேனிபுலேஷன், ஒரு ஃபார்முலா இந்த இந்த தரவுகளுக்கு பின்னாடி இருக்கிறதாக சந்தேகப்படல. நான் அத கவனிக்கிறேன். அ அதுதான் நான் நீங்க கேட்கறதுலருந்து எனக்கு சொல்ல வருது. தனி நிகழ்வுன்னு இல்ல. ஒட்டுமொத்த நிகழ்வே இந்த சோசியல் டைனாமிக்ஸே வந்து இதுக்கு இது மாரி ஒரு ஒரு ஃபார்முலா இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்க்கு நீங்க ஒரு ஃபார்முலா சொன்னீங்க. அது மாரி ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு அதிலிருந்து எல்லா இன்ஃபரன்ஸும் வெளிய வர்றதா தான் நான் பார்க்குறேன். மக்கள் வந்து லார்ஜ் நம்பர்ஸ வியந்து பார்க்குறாங்கங்கிறத அறிவியலாளர்கள், கம்பெனிகளுக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்கன்றது தான் எனக்கு தோணுது. சின்ன நம்பர மக்கள் விரும்புறதில்ல. சின்ன நிகழ்வுகள விரும்புறதில்ல. அ சட்டிலான சென்சஸ், எமோஷன்ஸ விரும்புறதில்ல. எல்லாமே ரொம்ப ஹார்ஷா, வயலன்ட்டா இருக்கிறத நம்ம விரும்ப ஆரம்பிக்கிறோன்றது என்னோட இன்னொரு சைட் ஆஃப் இந்த பொலிட்டிக்கல், டெக்னிக்கல் தாண்டி இருக்கக்கூடிய மனித மனம் சார்ந்து யோசிக்கும்போது அப்படி வருது. சின்னத கொண்டாடினா உங்களுக்கு அறிவு இல்லங்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இல்ல, பொறுப்பு இல்ல, அ வாழத் தெரியல. இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ்லாம் ரிசர்ச்சர்ஸ் உருவாக்கி விட்டுருக்காங்களோன்னு தோணுது. குறிப்பா சைக்காட்ரிஸ்ட். சைக்காலஜில வேலை செய்றவங்க. சைக்காட்ரிஸ்ட்ன்னு சொல்லிறக்கூடாது. சைக்காலஜில வேலை செய்றவங்க. ரிசர்ச்சர்ஸ். இதில குறிப்பா வந்து எனக்கு என்ன தோணுதுனாக்கா, இந்த நம்ம ஒரு முறை பிராண்ட் பத்தி பேசும்போது நம்ம இத பேசியிருக்கோம். அந்த ஓனிங் பிராண்டுங்கிறதே நம்ம வந்து நாம அத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவும், அத ஒரு பிரிவிலேஜ் ஆகவும், அத ஒரு
அறிவார்ந்த சமூகத்தினுடைய ஒரு எல்லையாவும் பார்க்குறோம் இல்லையா? ஓனிங் ம். பிராண்டுன்னு. அந்த மாரி ஒரு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் மக்கள் எத நம்புறாங்களோ, பெரிய நம்பர்ஸ அல்லது சைஸ்ல பெருசா இருக்கிறது, எல்லாமே ஹியூஜா இருக்கிறத எந்த பக்கம் சாயறாங்களோ, அந்த பக்கம் சேர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு இயல்பா மாறிட்டு வருது. அப்ப அந்த ம். லார்ஜ் நம்பர்ஸ உருவாக்குன ஃபார்முலா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அக்யூமுலேஷன் ஆஃப் ம். லார்ஜ் நம்பர்ஸ் அல்லது டேட்டாவ வந்து அது அது வந்து இன்ஃபர் பண்ணி மக்களுடைய வாழ்க்கைய மாத்துறதா தான் எனக்கு தோணுதுங்க. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல சோசியல் மீடியா என்ன பண்ணுதுன்னா, நம்ம எல்லாரையும் ஒரு மோனோகல்ச்சரா மாத்துது. ஒரு பதிவு போட்டோம். அதுக்கு எவ்வளோ லைக் வருதுன்னு பார்க்குறோம். எவ்வளோ ஷேர் வருதுன்னு பார்க்குறோம். ஒரு விஷயத்த ஃபோட்டோவ பகிர்றோம். அந்த ஃபோட்டோ வந்து ஃபர்தரா எப்படி மிகைப்படுத்துறது, அழகுபடுத்துறதுன்னு பார்க்குறோம். ஒரு விஷயத்த ட்வீட் பண்றோம். அதில எவ்வளோ பேர் நமக்கு பதில் போடுறாங்க, நம்மள எவ்வளோ பேர் திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அது ஒரு செட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர நம்ம வந்து எப்படி இண்டிகேட்டர்ஸ் சார்ந்து நாம நம்மளையே எடை போட ஆரம்பிக்கும்போது, நாம அதுக்குள்ள அடங்கிடுறோம். டிஜிஎஸ்ஸ பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். பார்ட்டிசிபேட்டரி கேரண்டின்னு இயற்கை விவசாயத்துக்கு அது வந்து ரொம்ப எளிமையாக ஆரம்பிச்சது முதல்ல. ஒரு செட் ஆஃப் விவசாயிகள் இன்னொரு செட் ஆஃப் விவசாயிகளுக்கு நேரடியாக போய் பார்த்து, இவங்க இயற்கை வழியில பண்றாங்க அப்படின்னு பிராண்ட் அன்பிராண்டிங்ல பண்ற மாரி நான் பேசுறேன். இது வந்து ரொம்ப பெருசா இது சிஸ்டம்ஸ் இல்லாம பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அதற்கு அரசாங்க அங்கீகாரம் அப்படின்னு வரும்போது, அதுவே வந்து நீட்டி முழக்கி மிகப்பெரிய ஒரு டேட்டா கலெக்ஷன் மெத்தடா மாறிருச்சு. அத வந்து ஒரு பெரிய சிஸ்டமாக இப்போ உருவெடுத்துருச்சு. அதுல தான் பிரச்சனை வரும். எங்கெல்லாம் வந்து நாம சிஸ்டமைஸ் பண்றோமோ, அதாவது அது மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தின் சார்ந்தது இருக்கும்போது, ஆ அதுல மக்கள் வந்து தங்களுடைய வேல்யூஸ வந்து முன் வந்து அவங்களே அந்த வேல்யூவ கடைபிடிக்கும்போது, நமக்கு அரசாங்கங்கள் மூலமாக அத நிர்வகிக்கிற தேவைகள் கம்மியா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு உதாரணம் வரும். ஏதோ ஒரு அரசாங்க கான்ட்ராக்ட் ஒண்ணுத்துக்கு அப்ளை பண்ணும்போது, நான் வந்து இந்த கான்ட்ராக்ட்டுக்கான விதிமுறைகள்லாம் நெறைய போட்டிருந்தேன். அரசாங்கம் அல்லாத நிறுவனம். அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனம் ஒண்ணு. அதற்கு முதல் முறையாக நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் எனக்கு தெரிஞ்சவர் சொன்னாரு. நான் அதுல அவங்க போட்டிருக்கிற விதிகள் எல்லாம் படிச்சேன். நான் சொன்னேன், "ஐயா இந்த விதிகள் எல்லாம் சேர்ந்து எல்லா விதிகளையும் வந்து குவாலிஃபை ஆகக்கூடிய ஆளா இருக்கணும்னா, நான் நிச்சயமா குவாலிஃபை ஆகமாட்டேன் இதுக்கு. ஆ நீங்க நெறைய விதிகள் போட்டிருக்கிறீங்க" அப்படின்னு. அவரு சிரிச்சுட்டு சொன்னாரு, இல்ல. இது வந்து நாங்க பிராடா ஜெனரிக்கா எழுதும்போது அப்படி எழுதுவோம். ஆனா, அது சரியான ஆள்ன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுல 4, 5 விதிகள் சரியா இல்லன்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எத தளர்த்துறது, எந்த விதிய வந்து நாங்க நிச்சயமா அவசியம்னு தேவை, எது தளர்வா பார்க்கலாம் அப்படின்றத வந்து நாங்க முடிவு பண்ணிக்குவோம். உங்க விஷயத்த அப்படி கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நாங்களே நெனச்சோம். நீங்களும் இன்ட்ரஸ்டட்ன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னாரு. இது நான் சொல்றது ஒரு இப்ப இல்ல. ஏறத்தாழ ஒரு 18, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷன். எதுக்கு சொல்றேன்னா, பல நேரங்கள்ல அந்த விதிகள வந்து எழுதுறவங்க கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அத இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு வர்றவங்க தான் ரொம்ப தீவிரமா நம்மள அதுக்குள்ள அடக்க முயற்சி பண்றாங்க. பட் அது இன்டர்னலைஸ் பண்ணி நாமளே வந்து அதுக்குள்ள அடங்க ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் இப்ப சோசியல் மீடியா மூலமா என்ன பண்றோம்னா, வாலண்டரியா நாமளே நம்மளுடைய ஐடென்டிட்டிய அதுல லூஸ் பண்ணுறோம். இந்த இண்டிகேட்டர்ஸ்ல நம்மளுடைய ஐடென்டிட்டிய நம்ம லூஸ் பண்ணும்போது, இன்னமுமே நம்மளுடைய மொத்த ஹேபிட்ட அத நிர்ணயம் பண்றாங்கல்ல, அந்த இடத்துல தான் பிரச்சனைகள் அதிகமாகுது. அங்க தான் நம்மளுடைய நம்மளுடைய மொத்த லைஃப்பும் வந்து அந்த இண்டிகேட்டர் டேக் ஓவர் பண்ணுது.
நேத்து நான் ஒரு போஸ்ட் போட்டேங்க. என்னங்க என் போஸ்ட்டுக்கு வந்து 100 பேர் கூட லைக் போடல. அப்படின்னு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து பேசுறாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு தன்னுடைய இன்செக்யூரா அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அங்க தான் நம்மளுக்கு வந்து இந்த தரவுகளை சார்ந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. அப்ப நம்ம முழுமையாக மோனோ கல்ச்சரா மாறிட்டோம்னு அர்த்தம். எப்படி அது மாரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோமோ, அப்ப அந்த மோனோ கல்ச்சர்க்கு நம்ம விக்டிமா மாறிட்டோம். அப்படின்றது தான் நான் நிறைவா சொல்லிக்க விரும்புறேன். ஆமா. ஏன்னா ஒரு ஃபார்முலேஷனுக்காக மக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கைய மாத்திக்கிறது, டைவர்சிட்டிய குறைச்சுக்கிறது. அ இந்த இண்டெக்ஸ்லாம் கடைசியா இந்த இந்த மாடல் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கு இருக்கிற மாடல் மெத்தடாலஜிஸ்லாம் கடைசியா எங்க கொண்டு போய் நிறுத்துதுனாக்கா, ரொம்ப கம்மியான தரவுகள வச்சு இந்த சமூகத்த எப்படி கையாளலான்றது தான் எனக்கு தோணுது. நெறைய ம், தரவுகள வச்சு கையாள முடியாது. ஏன்னா, அதுலேருந்து ஏகப்பட்ட இன்ஃபரன்ஸும் பெர்ஸ்பெக்டிவும் பில்ட் ஆயிடும். ம். அதனால எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு 3, 4 ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இந்த சமூகத்த இயக்குற மாரி இவங்க ஒரு கட்டமைப்ப உருவாக்கி, அதுவே அதை நிலைநாட்டுவதே அரசாங்கத்தின் கொள்கையாக பேசி, அதுதான் வாழ்க்கைன்னு மக்களையும் நம்ப வச்சு நகர்த்துறது வந்து ஒரு 20, 30 வருஷமாவே இருக்கு. ஆனா, இன்னைக்கு அது வந்து ரொம்ப உயர்ந்திருக்கு. முன்னாடி மனுஷன் பண்ணான் இத. இன்னைக்கு மனுஷன் பண்ணல ஏதோ ஒரு கோடு பண்ணிட்டு இருக்குன்னும் பொழுது, இன்னும் அதிகப்படியான கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதிகப்படியாக நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்லோ பண்ணி வாழ்க்கைய. இதுதான் என்னோட இதுவா இருக்கு. அ எபிசோடு வேணா ஸ்பெஷல் எபிசோடா இருக்கலாம். நாங்க இதனுடைய தொடர்ச்சியா தான் இத நாங்க பேசியிருக்கோம். ஏன்னா, அதுலேருந்து மாறி போயிருவேன் நானு. அதனால நிச்சயமா. தரவுகள்ல விட முக்கியமா மனிதனுடைய அனுபவங்கள மதிக்கிறதுன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் நாலேட்ஜ்ன்னு நான் நெனைக்கிறேன். அது உயர்ந்தது, நிச்சயமா. தாழ்ந்ததுலாம் இல்லாம மனிதனுடைய தரவுகளை விட ஒரு படி மேலானதுன்றது என்னுடைய எப்பவுமான கருத்தா இருந்திருக்கு. அ அத வந்து தான் என்னோட இறுதி கருத்தாவும் சொல்லிக்கிறேன். 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியா நீங்க எப்படி அ கூட பயணம் பண்றீங்களோ, அதே மாதிரி மீண்டும் பயணம் பண்ணுவோன்றது தான் இந்த 100வது எபிசோட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற விஷயம். அனைவருக்கும் நன்றி. சந்திப்போம். நன்றி. வணக்கம்.